ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகரை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா கேரமலைஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு கேரமல் கலரில், ஐ மீன் இப்போ நீங்கள் சுகர் நல்லா மெல்ட் ஆனால் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வந்து கேரமலைஸ் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் இதை குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் கேரமல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் குக் பண்ணணும். ஸோ இப்போ கலர் பாருங்கள் அப்படியே நமக்கு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு இது சேஞ்ச் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் எக்ஸாக்ட் கலர். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஒரு பேனில் வந்து நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கேக் டின்ல வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணி நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த கேப்பே இருக்கக்கூடாது. இந்த எண்டுலலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கேப்பே இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேரமல் பவுடர் எடுத்துக்கிறோம். 2ஓ 3ஓ கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து நான் வச்சுருக்கேன் அடுப்பில். இது கொதிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம கலந்து வச்ச கஸ்டர்டு தனியாக இங்கே இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம இது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெட் மட்டும் மிக்சியில் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே மிக்சியில் நம்ம அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இது சாண்ட்விச் ப்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் சின்ன லோஃபா இருந்துச்சுன்னா அதில் ஒரு 6 ஸ்லைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மில்க் வந்து பாருங்கள் நமக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேட்டில் வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் இதில் ஃபுல்லாக கரைஞ்சிரட்டும். இப்போ இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பிரெட் ஸ்க்ரம்பிள் சேர்த்துக்க போகிறோம் நம்ம.
அவ்வளோதான், நம்மளுடைய கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேரமெல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கஸ்டர்டை ஆட் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கஸ்டர்ட் நம்ம போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா இதை கவர் பண்ணிடணும். நல்லா அந்த ஹீட் போகாத மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்துல இது மாதிரி வாட்டர் வச்சிருக்கேன். இதுக்குள்ள நீங்க ஸ்டாண்ட் போட்டு இந்த வெசல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அப்படியே வைக்கலாம். ஏன்னா இப்போ என்னோட இந்த கேக் டின் பாத்தீங்கன்னா அந்த சைஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிடும். அதனால நான் இதை எடுத்து அப்படியே இதுக்கு மேலேயே வைக்க போறேன். இது அப்படியே ஃபுல்லா எனக்கு ஆக்குப்பை ஆயிடுது பாருங்க. அப்படியே ஒரு ஒரு பொசிஷன்ல அது உட்காந்துருச்சு. அதனால நான் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு மேல ஒரு மூடி வச்சு நான் மூடிட போறேன். ஸோ இது மாதிரி நான் ஒரு பிளேட் வச்சு மூடிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் ஆறின உடனே ஒரு 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 hours வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம். நம்மளுடைய கஸ்டர்ட் புட்டிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரா ஓப்பன் பண்ணுறாலாம். கை தட்டுங்க. கை தட்டணும்? எதுக்கு கை தட்டணும்? நீங்கள் சொதப்புச்சுன்னா சொதப்பு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே டர்ன் பேக் பண்ண போகிறோம். ஸோ பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கஸ்டர்ட் புட்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து கட் பண்ண போகிறோம். நான் தான் கட் பண்ணுவேன். இல்லை, நீங்கள் சாரா தான் கட் பண்ணுவான். இப்போ சாரா கட் பண்ணுறா. ஹாப்பி பர்த்டே டு சாரா. இன்னும் அதுக்கு 7 மாதம் இருக்கு. அழகாக கட் பண்ண. சூப்பர். இதெல்லாம் போட்டுறாதீங்க, குழந்தைத்தனமாக இருக்குது. நல்லா இருக்கு. இதில் எடுத்து வை பார்க்கலாம். பொறுமை வேணுமா எனக்கு? அதுதான் இல்லையா, எருமை மேய்க்க தான் நீ லாய்க்கு. கமான் சாரா, அது மட்டும் கட் ஆச்சு. ஆல்ரெடி கட். காப்பாத்து. காணுமா? உடஞ்சதுன்னா இது புடி. ஓகே, செகண்ட் ட்ரையல். இல்லைங்க, நல்லா தான் வந்திருக்குங்க. இந்த சாரா பொண்ணு வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறோம். இது அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே வைக்கணும். அழகாக எனக்கு எடுக்க வரலம்மா, பொறுமை இல்லைம்மா. பொறுமை வேணும். பொம்பளை பிள்ளைக்கு பொறுமை இல்லைன்னா எருமை மேய்க்க கூட லாயக்கு இல்லை. சரி, ஓகே, நான் கழுதை வச்சுக்கிறேன். வெயிட் பண்ண அப்படியே வீடியோ இருங்க.
சாப்பிடுங்க கமான். சரி நானே சாப்பிடுறேன். அவளை வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால நானே சாப்பிடுறேன். ஒரு வாய் நீ சாப்பிட்டு ஒன்று சாரை பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குது, செம்மையா இருக்கு. ஒரு வாய் கூட அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, வாயை திறக்கிறப்ப செம்ம செம்ம செம்ம. ஒரு சண்டே ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாரா அங்கிருந்து ஆகிறா, அவன் இன்னும் குளிக்கவே இல்லை. சண்டே அன்னைக்கு யார் குளிப்பாங்க? சாராக்கு வந்து காஃபி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த கேரமல் வந்து லைட்டாக காஃபி டேஸ்ட்டில் இருக்கு, செம்மையாக இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.